டெலிவரி ஆனதுக்கப்புறம் நான் அதிகமாக சாப்பிட்ட குழம்புனா, அது மருந்து குழம்பு தான். கண்டிப்பா எல்லார் வீட்லயும் இந்த மாரி வச்சு குடுப்பாங்க. ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு மாதிரி வச்சு குடுப்பாங்க. எங்க வீட்ல பார்த்தீங்கன்னா, இந்த மருந்து வந்து அரை மருந்து கடையிலேயே வாங்குவாங்க. இல்லைன்னா வீட்ல கூட அரைச்சு நம்ம வந்து இந்த மாதிரி மருந்து குழம்பு வச்சுக்கலாம். இதுக்கு வந்து அதிகமா வந்து நம்ம கருவாடு சேர்ப்போம். அப்புறம் வந்து நாட்டுக்கோழி முட்டை ஆட் பண்ணி செய்வாங்க. நான் வந்து மருந்து வந்து ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வீட்ல இருக்க குழம்பு மிளகாத்தூள் போட்டு, தேவையான அளவுக்கு நம்ம பூண்டு பல் ஆட் பண்ணிக்கலாம். இத வந்து தண்ணி ஊத்தி நல்லா கலக்கி ஃபஸ்ட்டு கொதிக்க வச்சுக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு பூண்டு ஆட் பண்ணுறோமோ, அந்த அளவுக்கு தாய்ப்பால் வந்து நல்லாவே சுரக்கும். கண்டிப்பா குழந்தை பெத்தவங்கலாம் இந்த மாதிரி மருந்து குழம்பு வச்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு வந்து தாய்ப்பால் வந்து நல்லா வரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கருவாடை சேர்த்துற வேண்டியது நல்லா கொதிச்சதுக்கப்புறம், கருவாடு ஒரு அரை பதம் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தேவையான அளவுக்கு முட்டை ஊத்திக்கலாம். நான் வந்து இதில 2 முட்டை ஊத்திருக்கேன். ஃபைனலா எல்லாமே நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. நல்லெண்ணெய் ஊத்தி இந்த மாதிரி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சாப்பிட வேண்டியது தான். அவ்வளோதாங்க, சூப்பரா ரெடி ஆயிருச்சு.